இதெல்லாம் கேள்விப்பட்ட பெயர்கள் தானங்க. என்னங்க புதுசா புரியாத மூலிகைகளை சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, தெரிஞ்ச மூலிகைகள் தானே சொல்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. அப்படி கிடையாதுங்க. இதுல சேர்த்திருக்க மூலிகைகள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டதாக இருந்தாலும், இது அளவு முக்கியம். இதுக்குள்ள சேர்த்திருக்கிற இப்ப துளசினா 150க்கு மேற்பட்ட துளசி இந்த உலகத்துல இருக்கு. பட் இதுல நாங்க என்ன துளசியை சேர்த்திருக்கோம் அப்படிங்கறதா மெயின. அது போக ஒரு மருந்து அப்படிங்கிற போது அந்த அளவு வந்து ரொம்ப சரி, அந்த ப்ரொபோர்ஷன் இது எல்லாமே அதுல கரெக்டா இருந்து சரியான அளவு எடுக்கும் போதுதான் அது மருந்தாக ரியாக்ட் ஆகும். இதுல சேர்த்திருக்க அந்த அளவு சேர்த்திருக்கிற அந்த இதுதான் மிகப்பெரிய இதுக்குள்ள சேர்த்திருக்க ஒவ்வொரு பொருட்களையும் பற்றி அதோடைய யூனிக்னஸ் என்னது, ஏன் அதற்குள்ள சேர்த்திருக்காங்க அப்படின்னு அப்போ பாருங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போ பரிஞ்சீரகம்லாம் கிட்டத்தட்ட 3000 வருஷங்களாக 3000 வருஷம்னா யாரெல்லாம் எந்த காலம் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து மருத்துவ செடியாக அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்ப பண்டைய காலத்து மனிதர்கள் வந்து அவங்க பக்கத்துல இருக்கிற செடி கொடி இதை அரைச்சு போட்டுதானே உள்ள வைத்தியம் பண்ணு. அப்பல இருந்து இந்த கருஞ்சீரகத்தை வந்து யூஸ் பண்ணிருக்கோம். சோ பைபிள் குரான்ல எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கிறா அதை பார்த்துக்கோங்க. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு இருக்கிற தன்மை வந்து பெருசா இருக்கிறதுனாலதான் மக்கள் மறந்துடக்கூடாதுன்னு பைபிள் குரான்ல மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. என்னதான் மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க? எப்பா கருஞ்சீரகம் வந்து சாவை தவிர மற்றபடி வரக்கூடிய உங்க நோய்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மை கருஞ்சீரகத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அத நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வந்து கருஞ்சீரகம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனாலதான் என்னமோ கருஞ்சீரகத்தை பத்தி சயின்டிஸ்ட் உலகத்துல இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் ஏதாச்சும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ 3000 வருஷமா யூஸ் பண்றாங்க. அது பொய்யா? அது போக பைபிள் குரான்ல தான் அப்படின்னு அதுலதான் நிறைய ஸ்டடீஸ் நம்மளுக்கு வந்து நடந்திருக்கிறது கருஞ்சீரகத்தை பத்தி தான். உலக சுகாதாரத்துறையும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்பா கருஞ்சீரகத்தை எடுத்துக்கோங்க, இது வந்து ஒரு பெஸ்ட் ஹெர்பல் ரெமடியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இது மூலிகைகள் தான். இது உங்க உடம்புக்கு ரிலேட்டடா உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி கருஞ்சீரகத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்கால இருக்கிற நிறுவனமும் FDA-வும் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருஞ்சீரக எண்ணெய் இது உங்களுக்கு இம்யூன் சிஸ்டத்தை கூட்டும், இது உண்மை, நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம், மக்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நோய் எதிர்ப்பு சக்திய அபாரமா ஒரு மனிதனுக்கு கருஞ்சீரகம் எடுக்க ஆரம்பிச்சோன்னே உடம்புக்குள்ள இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அபாரமா போடுதான். அது போக கருஞ்சீரகம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க, நோய்களை தடுக்குது. உங்களுக்கு எந்த நோய்களையும் வரவிடாம தடுக்குது. உங்களுக்கு வயதாகிற தன்மையே அப்படியே நிறுத்தி வைக்கும். நீங்க நியூட்ரிசார்ஜஸ் எடுக்க ஆரம்பிங்கள ஒரு மாதிரி நீங்க நல்லா இருக்கும். உடம்பு முன்னாடி இருந்ததை விட நான் சொல்லவே மாட்டேன். எல்லாமே சரியாக்கி பெரிய பிரச்சனை வரவிடாம தடுத்து உங்க உடம்ப அங்கங்க ரிப்பேரா இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா தட்டி பார்த்து சரி பண்ணி கொடுத்து ஆஹ் எல்லாத்தையும் சீராக்கி விடுறதுனால வயசாகிறதே நின்றுவாங்க. அந்த அளவுக்கு கருஞ்சீரகத்துக்கு நிறைய ஒரு நன்மைகள் உள்ள இருக்கு. சரியா? இப்போ கருஞ்சீரகத்தை பத்தின உங்களுக்கு ஆராய்ச்சிகள் நீங்க நியூட்ரிசார்ஜ் உள்ள கருஞ்சீரகம் இருக்கா? இந்த கருஞ்சீரகத்தை பத்தி கூகுள்ல போய் நீங்க பிளாக் சீட் அடிச்சு பாருங்களேன். உங்களுக்கு கீழே வர ரிசல்ட் எவ்வளவு இருக்கும்? 22 crores மேல ரிசல்ட். சரியா? வேற எதனாலும் அடிச்சு பாருங்க. நான் சொன்னேன் அப்படிங்கறதுக்காக நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பிளாக் சீட் இருக்கு. இதே மாதிரி நீங்க வந்து சீரகம் ஹியூமன் சீட்ஸ் அடிச்சு பாருங்க. இல்லாட்டி மென்டிக் சீட்ஸ் வெந்தயம் அப்படின்னு அடிச்சு பாருங்க. ஸ்பினாச்னு அடிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு மூலிகைகள் அப்படின்னு நினைக்கக்கூடிய எதுனாலும் நீங்க அதை அடிச்சு பாருங்க. மிளகு, திப்பிலி, இஞ்சி, அஸ்வகந்தா எதுக்குமே ஏன்னா நான் அடிச்சு பார்த்தேன். அதனாலதான் சொல்றேன். எந்த ஒரு மூலிகைகளுக்கும் கீழே ரிசல்ட் வந்து இவ்வளவு காட்டல. பிளாக் சீடுக்கு தான் நிறைய காட்டுது. அப்ப நிறைய காட்டினா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு வெப்சைட்ஸ் இத பத்தி எழுதியிருக்காங்களோ அந்த வெப்சைட்ஸ் உடைய ரிசல்ட் தான் இது காட்டும். சரியா? அப்போ உங்களுக்கு கருஞ்சீரகத்தை பத்தி இவ்வளவு காட்டுதுன்னா
கருச்சீரகத்தை பத்தி உலகத்துல இருக்கிற அனைத்து கண்ட்ரி பீப்புளும் அவங்க வெப்சைட் லிங்க்ல வந்து அதை பத்தி எழுதியிருக்காங்க. அது போக யூடியூப் வீடியோஸும் 4000 வீடியோஸ் மேல கருச்சீரகத்தை பத்தி இருக்கு. சரியா? சோ இது எதற்காக சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. கருச்சீரகத்தை பத்தி உலகத்துல இருக்கிற மக்கள் அனைத்து மக்களும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இத பத்தி நல்ல வீடியோஸ் போட்டிருக்காங்க. அதோடைய மகத்துவம் என்னதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அபாரமான நல்ல ஆத்மா கருஞ்சீரகம். சரியா? அப்படி என்னங்க கொடுப்போம்? ஒரு 4, 5 சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சொல்றேன். டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஒரு மனிதனுக்கு உடம்புல, அதாவது வயிறு சரியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. வயிறு, ஜீரணத்தன்மை, அது போக அவங்களுக்கு ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், இது எல்லாம் சேர்ந்ததுதான் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இது கரெக்டா வேலை பார்த்தாலே பிரச்சனையே இல்லைங்க. இது தடைப்படுது அப்படிங்கிற போதுதான் உங்களுக்கு சாப்பிட்ட சாப்பாடு உள்ள செரிக்க மாட்டேங்குது, சத்தை எடுக்க மாட்டேங்குது, வயிறு அது சரியா உறிஞ்சு சத்தை எடுக்கல, ஸ்மால் இன்டெஸ்டைன் வேலை பார்க்கல, லார்ஜ் இன்டெஸ்டைன் இது பண்ணல, மோஷன் சரியாகல, கான்ஸ்டிபேஷன், நெஞ்செரிச்சல், கேஸ், ப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் வருது. கழிவுகள் தேங்க ஆரம்பிக்குது, உடம்பு சத்தம் உரிய மாட்டேங்குது, போதுமான சக்திய அமைப்பு கிடைக்கல, எனர்ஜி உங்க உடம்பு கிடைக்கல அப்படிங்கிற போது ஒவ்வொரு பிரச்சனையா அப்படியே உங்க உடம்புக்கு வர ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம். அப்ப இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் மெயினான்னு கேட்டீங்கன்னா எஸ். இல்ல, இதை எப்படி நீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப நீங்களும் ஃப்ரெண்டும் தான் எப்பயுமே போய் ஹோட்டலுக்கு சாப்பிட போறீங்கன்னு நினைச்சுப்பாங்களேன். ஒரு 1 வருஷம் 2 வருஷம் சேர்ந்துதான் போறீங்க, நல்லா சாப்பிடுறீங்க ஆயிலி ஃபுட், ஜங்க் ஃபுட். உங்களுக்கு அந்த ஆயிலி ஃபுட், ஜங்க் ஃபுட் சாப்பிட்டது உடனே உங்க உடம்புல ரியாக்ட் ஆகும். வெயிட் போடும், பயங்கரமா உங்களுக்கு கொழுப்பு வைக்கும், உடம்புக்கு ஏதாச்சும் செய்யற மாதிரி இருக்கும். பட் இன்னொருத்தருக்கு பாத்தீங்கன்னா அது ஒண்ணுமே செய்யாத மாதிரி இருக்கும். அப்ப என்னங்க, ரெண்டும் சேர்ந்துதான் சாப்பிடுறோம், ஒன்னாதான் போறோம், ஒரே அளவுதான் சாப்பிடுறோம். பட் எனக்கு சேர மாட்டேங்குது, அவருக்கு சேர்ந்துக்குதே, அவர் உடம்புல அந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியலையே, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் சரியா இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்க. நல்லா நம்ம உடம்பு அதை என்ன சாப்பாடு கொடுக்குறோமோ அதை கம்ப்ளீட்டா டைஜஸ்ட் பண்ணி சத்தை எடுத்து கழிவுகளை வெளியில ஏத்தி வயிறை சுத்தமா வச்சு இப்படி வச்சிருக்கோம். இதுவே சரியா இல்ல அப்படின்னு சொல்லி நினைச்சு பாக்குறேன். உங்க உடம்புக்கு உள்ள இருக்க வேண்டிய என்சைம்ஸ் இல்லைன்னா, நீங்க கொழுப்பு போடும் போது அதை கரைக்கக்கூடிய என்சைம்ஸ் இல்லாட்டி உடம்புல அப்படியே போய் கொழுப்பு குறையாது. இது மாதிரிதான் புரோட்டீனுக்கு எல்லாத்துக்குமே. அப்ப அதுக்குரிய என்சைம் சுரந்தாதான் அதுல இருக்கிற சத்த உடம்பு உரிய தெரியும். இல்லாட்டி உடம்புக்கு அது என்ன பண்ணனே தெரியாது. டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அவர்களுக்கு, அதாவது அசிடிட்டி இருக்கு, நெஞ்சு எரிச்சல் இருக்கு, அவங்களுக்கு மாதிரி குளிர்ச்சி ஏப்பமா வருதா, அவங்களுக்கு வயிற்றுல கேஸ் இருக்கு, கான்ஸ்டிபேஷன் இருக்கு, மோஷன் அடிக்கடி அவங்களுக்கு ஃப்ரீயாவே வர மாட்டேங்குது, ஒரு நாளைக்கு நிறைய தடவை மோஷன் போற மாதிரி இருக்கு, மோஷன் போனதுக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரி ஃப்ரீயா இருக்கு, இல்லாட்டி ரொம்ப வேர்க்குது அவங்களுக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் சொல்ற நபர்களுக்கு வயிறு வலிக்குது, தும்மனை இருக்கு, எல்லாருக்கும் அடுத்தபடியாக சுவாச ரிலேட்டட் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் எஸ்பைன் கொடுக்க, வீசிங், ஆஸ்மா அவங்களுக்கு, அது போக அடுத்தவங்களுக்கு சொல்லுவேன் தும்மல், இருமல், அதெல்லாம் சொல்லுவேன். இப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்க கரெக்ட் பண்ணது, லிவர் உங்களுக்கு கரெக்ட் ஃபங்க்ஷனிங் ஆகுது, ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வர விடாம தடுக்குது. அப்ப பாருங்க உள்ள எவ்வளவு பெரிய உறுப்புகள்ல வந்து பாதுகாக்குது நியூட்ரிசார்ஜ் ட்ரைனர். கருஞ்சீரகம் மட்டும் இதை இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கு. 100க்கும் மேற்பட்ட பைட்டோ கெமிக்கல்ஸ், உங்களுக்கு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கா கருஞ்சீரகம். இதனாலதான் இம்யூன் சிஸ்டம் அபாரமா கொடுக்கும். அப்ப வந்து ஒரு நியூட்ரிசார்ஜ் நம்ம கருஞ்சீரகத்தை மட்டும் வச்சிருக்கலாம் இல்லையா? எஸ், கருஞ்சீரகத்தை மட்டுமே வச்சிருக்கலாம், அதுமே போதுமானது, அவ்வளவு நல்லது பண்ணுது. பட் எப்பவுமே நம்ம நியூட்ரிசார்ஜ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்க, இது ஒண்ணுமே போனமானது. பட் ஒரு விஷயத்த அவங்க ஃபுல்லா ஆராய்வாங்க. விஷயத்துக்கு நம்ம என்ன சொல்லி ஆரம்பிக்கிறோம், நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி அபாரமா அவங்களுக்கு ஆற்றல் பண்ணுது, நோய்களே வரவிடாம தடுக்குதுன்னா, அப்போ நோய்கள் வர்றதற்கு காரணமா அமைகிறது என்னென்ன, ஏன் ஒரு மனுஷனுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகுது,
அப்போ வயிறு சரியா வேலை பார்க்கலன்னா நோய் கம்மியாகும். ஓகே, வயிறை சுத்தப்படுத்தி கரெக்ட் பண்றதற்கு உள்ள என்ன சேர்க்கலாம்? கருஞ்சீரகத்தை சேருங்க. அடுத்து வேற அவங்களுக்கு உடம்புல லிவர் ஃபங்க்ஷனிங் கரெக்டா இருக்கு. அதுக்கு வேற என்ன சேர்க்கணும்? சேருங்க. ரத்தம் தூய்மையா இல்லைன்னா அப்ப அதுக்கு என்ன சேர்க்கணும் அப்படின்னு ஒன்னே போதுமானது. இருந்தாலும் நம்ம எப்பவுமே 360 டிகிரில யோசிப்போம். கூட இன்னும் என்னன்னா சேர்க்கலாம்? அவங்களுக்கு தெம்பு கொடுக்கறதற்கு, அவங்க ரத்த சுத்தப்படுத்துறதற்கு, இன்னும் அவங்க உடம்புக்குள்ள நிறைய பிரச்சனைகளை தீர்க்கிறதற்கு இன்னும் ஒரு 4 மூலிகைகளை சேர்க்கலாம்னு சொல்லி சேர்த்ததுதான் அடுத்து வர சரியா? அந்த வகையில உள்ள அடுத்ததாக என்ன சேர்த்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, துளசிய சேர்த்திருக்காங்க. சோ நம்ம வேற கண்ட்ரி பீப்புள் தான் நான் இப்ப அடுத்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு சத்துக்களையும் இது என்னது தெரியலையே, இது என்ன கருப்பு புரியலையே அப்படின்னு கேட்பாங்க. அவங்கதான் நம்ம இன்னும் அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும். பட் நம்ம எக்ஸ்பிளனேஷன் வந்து பண்ண தேவையில்ல. துளசி அப்படின்னு கேட்டீங்கன்னாலே தெரியும். அது வந்து துளசி செடி அப்படின்னு சொல்லுவோம். துளசின்னு நிறைய பெண் குழந்தைகளுக்கு நேம் வைக்கிறோம் இல்லையா? ஏன்? ஏன்னா அது அவ்வளவு ஒரு பியூரான ஒரு கருத்து. அது நம்ம கடவுளை வழிபடுவோம். இதுல நம்ம சேர்த்திருக்கிற துளசி 3 வகை. திருநீற்று பச்சிலை துளசி, விஸ்வ துளசி, ராமர் துளசி. இந்த 3 வகையான துளசிகளுக்கு மருத்துவ குணம் நிறைய இருக்கு அப்படிங்கிறதுனால இதை உள்ள மூலிகைகளுக்கெல்லாம் ராணி. இது வந்து ஒரு அமிர்தம் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. இத மக்கள் வந்து எக்காரணத்தை கொண்டும் மறந்துடக்கூடாது. இந்த செடி உலகத்தை விட்டு போயிடக்கூடாது. சரியா? ஏன்னா முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்ததெல்லாம் இப்ப இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. ஒரு பிளான்ட் சரி, அனிமல்ஸும் சரி அழிஞ்சுக்கிட்டே தான் வருது. சரியா? நம்ம அந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுக்க மாத்திக்கணும். ஆஹ் உலகத்துல இந்த மாறுதல்கள் நடக்கும் போது இந்த டெம்பரேச்சர் இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. பொல்யூஷன், அந்த செடி கொடிகள் இதெல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சில வகையான பிளான்ட்ஸ், சில வகையான அனிமல்ஸ் அழிஞ்சுக்கிட்டேதான் வரும். அது மாதிரி எக்காரணத்தை கொண்டும் இந்த துளசி உலகத்தை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் துளசி மரம் மனிதர்கள் வச்சாங்க. சரியா? ஏன்னா ஒரு மனுஷன் வந்து சாமியா வழிபடுறோம்னு இருக்கிறத விடாம இருந்தாதான் இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்லிதான் வச்சாங்க. போக இது வந்து விஷ்ணு பகவானுக்கு துளசி தான் நம்ம கொடுப்போம் இல்லையா? கோவிலுக்கு போகும்போது அந்த ஒரு தீர்த்தத்தை கொடுக்கறது போது அதுக்குள்ள துளசி தானே போட்டு கொடுக்குறாங்க. ஏன்? ஏன்னா தீர்த்தம் வந்து கொஞ்சம் கொடுப்பாங்க. ஒரு டம்ளர் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஜோடி தீர்த்தம் கொடுக்குறாங்களா கோவில்களில், அதுக்குள்ள துளசியை போட்டு கொடுக்க போது கோவிலுக்கு மனிதர்கள் வரும் பட்சத்தில் இதை நம்ம மருந்து மாதிரி கொடுக்கும் போது அவங்க உடம்புக்குள்ள இருக்கிற நோய்களை தீர்க்கும்ங்கிறதுக்காக தான் துளசி இருக்கு. சரியா? துளசிய அந்த அளவுக்கு நம்ம பெரிய விஷயமா நினைக்கிற இந்தியாவுல துளசி இருக்கணும், அறிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதற்காக தான் இவ்வளவு பண்றாங்க. காரணம் இதற்குரிய ஹெல்த் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டமா இருக்கு. நம்ம பண்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்ப இருக்கிற வெளி கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஏங்க இவங்க வந்து ஒரு செடியை வந்து வீட்டுக்கு முன்னாடி வச்சு அதை சாமி மாதிரி சுத்தி சுத்தி வராங்க. இப்ப அதை ஆராய்ச்சி பண்ணப்பா இந்த செடியை போய் ஆராய்ச்சி பண்ண அப்படின்னு வேற கண்ட்ரிஸ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கணும் பண்ற விஷயங்களை என்னென்ன. சரியா? அப்படி கண்டுபிடிச்சு ஆமாங்க உண்மை அப்படிங்கிறதுனால மாடர்ன் சயின்ஸ்ல என்ன பண்றோம்னா இது அதுவும் சரியா? அடுத்தபடியாக இதுல வந்து வேம்பு. வேம்பு எதுக்குங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வேம்பு பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற வேப்ப மரத்துல எல்லாமே மருத்துவ குணம். அந்த பட்டால் வந்து படம் போவாங்க. பட்டியல் எல்லாமே இந்த வேப்பப்பழம் விடுறதை எடுத்துட்டு போய் அவங்க அத சோப் ஃபேக்டரிக்கு சில வேப்ப இதுல வந்து பண்ற ஃபேக்டரிக்கு போய் அதை வித்துறாங்க கிலோ கணக்கு. சரி, அதை கூட கீழே விட்டு வைக்க மாட்டாங்க, எடுத்துருவாங்க கீழே விட்டுறத கூட.
அந்த அளவுக்கு 4000 வருஷங்களாக இது ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ்ல வேம்பையும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் வரும். சமஸ்கிருதத்துல வேம்புனா அர்ஷித் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்ஷித் அப்படிங்கிறது பொருள் என்னதுன்னா பர்ஃபெக்ட், கம்ப்ளீட், அழியத்தக்காதது. இதுவும் உலகம் இருக்கும் வரை நம்ம தமிழ்நாட்டுல எங்கிட்ட திரும்பினாலும் வேப்ப மரம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கத்தான் செய்யும். அதுல பட்டு வர காற்றே நம்மளுக்கு கிருமி எல்லாம் கொன்றோம்னு சொல்லலாம். காத்துல இருக்கிற கிருமிகளை வேப்ப மரம் ரொம்ப மகத்துவ குணம் வாய்ந்தது. நம்ம அதை கடந்தாதானே வழிபடுறோம். சரியா? சோ ப்ளீஸ் உங்க வீட்டு பக்கத்துல வேப்பமரம் இருக்கு, நான் அத வெட்ட போறேன் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா வெட்ட விடாதீங்க. ஈவன் ரோடு போட்டா கூட அதை வெட்ட விடாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு அவ்வளவு நல்லது இருந்தது. நம்ம வீட்டை சுத்தி ட்ரீஸ் இருக்கத்தான் செய்யும். ட்ரீஸே இல்ல ஐயோ அப்படின்னா நீங்க அதை யோசிக்கணும். எப்படி மரத்தை நான் எது மாதிரி வளர்க்கலாம், எங்க வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. நம்ம உடம்புக்கு அவ்வளவு ஒரு நல்ல இதை உண்டாக்கி கொடுக்குறது. உங்களுக்கு நல்ல ஒரு ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்காக சொல்லல. நிறைய இது பண்ணது. அதுவும் வேப்ப மரம் சுத்தி இருக்கத்தான் செய்யணும். அது ஒரு பெஸ்ட் ஒரு ஆன்டிபயோட்டிக். சரியா? இதுல அப்படி என்னங்க நன்மை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த கசப்புத்தன்மை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி சுகருக்கு அழகா ஹெல்ப் பண்ணும். சோ இதை சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் ஜஸ்ட் செய்வோம். சரியா? அது போக அதுல இருக்கிற அந்த கசப்புத்தன்மை, அந்த வேம்பு என்ன பண்ணும், ரத்தத்தை சுத்தப்படுத்தி கொடுக்கும். நீங்க இப்ப வேப்பிலை சாப்பிட்டா நல்லது. முன்னாடி பல் துவக்கிறதே வேப்பிலை தானே. காலையில எந்திரிச்சு அவங்க வெறும் வயிற்றுல அது அந்த வேம்பு தானே வாய்க்குள்ளேயே போகுது. சரியா? இவ்வளவு நன்மைகள் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம ரீப்ளேஸ் பண்ணி பிரஷ் இதெல்லாம் பண்ணது வேப்பதை மறந்தே போயிட்டு வேப்ப இலை வேப்ப மரம் ரொம்ப இல்ல அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை கூட வரும். வேப்ப இலைய டெய்லி நீங்க 2 சாப்பிட்டா நல்லதா, ரொம்ப நல்லது. இப்போ 2 நம்ம வேப்ப ஒரு மாத்திரைக்கு 100 மில்லிகிராம். இந்த 100 மில்லிகிராம் பொடி எடுக்கிறதற்கு சக்தி எடுக்கிறதற்கு நீங்க வெறும் ஒரு 2 இலை 4 இலையில இருந்து கான்சென்ட்ரேட்டடா அந்த சத்தை எடுக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? சரியா? அப்ப நம்ம நியூட்ரிஷன் சயின்ஸ்ல ஒரு பொருள்ல இருந்து சத்தை எடுக்கிறோம்னா நிறைய அதுல இருந்துதான் எடுக்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். சரியா? சோ நம்ம 100 இலைகள்ல இருந்துதான் 100 மில்லிகிராம் வேம்ப எடுக்க முடியும். சோ இதுக்குள்ள 100 இலைகள் சக்தி இருக்குது. நீங்க டெய்லி ஒரு 2 இலை சாப்பிடுங்க. ஆனா 100 இலை சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. பட் 100 இலை சாப்பிடுறது அந்த ரொம்ப நல்லது. அந்த 100 இலையில இருக்கிற சத்து ஒரு மாத்திரையில இருக்கிறதுனா அதுவே ரொம்ப ஸ்பெஷல். அது சரியா? சோ வேம்பு இருக்கு. அடுத்தபடியாக உள்ள கற்றாழை வச்சு. கற்றாழை என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கற்றாழை எல்லாம் நம்ம திருஷ்டிக்காக கெட்டி விட்டுக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம அவ்வளவா எடுத்துக்கிறது இல்ல, சாப்பிடுறது இல்ல, சாறு எடுக்கிறது இல்ல, அதுல ஜூஸ் எதுவுமே நம்ம பண்றது இல்ல. அதை ஏன் அப்படி விட்டுட்டோம் அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியல. அப்படியே அதை திரும்ப அது பழையபடிக்கே வருமான்னு தெரியல. பட் அதற்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சைலண்ட். அமைதியா நம்ம உடம்புக்குள்ள இருந்து அது என்ன பண்ணணுமா, நன்மையை பண்ணணுமா. சொர்க்கத்தில் இருந்து தேவர்களிடம் இருந்து கிடைச்ச ஒன்றுதான் ஆலோவேரா. சரியா? கிட்டத்தட்ட 75 வகையான நல்ல சத்துக்களை கொண்ட ஆலோவேராவை மெயினா நம்ம எதுக்கு நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஒரு காஸ்ட்லியா ஏதாச்சும் ஒரு பிராண்டட் கிரீம், நான் இந்த கிரீம் ஒரு 500 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ற கிரீம்ல பாத்தீங்கன்னா ஆலோவேரா சேர்த்திருப்பாங்க. ரொம்ப பெஸ்ட், சூப்பரா உங்களுக்கு வேலை பார்க்கும். அது போக இது டைஜஷனை கரெக்ட் பண்ணும். ஆலோவேராங்கிறதுனால இது என்ன பண்ணிருக்கோம்னா கிட்டத்தட்ட 5 கிராம் ஆலோவேரா வெட்டி எடுத்தா எவ்வளவு இருக்கும், அதுல இருந்து 25 மில்லிகிராம் சத்தை எடுத்து உள்ள கற்றாழை வச்சு. சரியா? சோ நீங்க அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம சாப்பிட மாட்டோம், பக்கத்துலதான் இருக்கு கற்றாழை கிடைக்கும்னா எங்க வீட்டுக்கு இப்படி ஓரத்துல இப்படி போய் பார்த்தாலே தெரியும். இல்லட்டா எங்க வீட்டுல வச்சிருக்கோம் லைட்டா தான் வச்சு படர்ந்து வந்துருச்சு இப்படி எல்லாம் சொல்லுவோம்.
நம்மளுக்கு ரொம்ப கிடைக்கிறதுனால வேப்ப மரம் நான் ஒரு அமெரிக்கால இருக்கேன், எனக்கு டக்குன்னு இப்ப வேப்பிலை வேணும் அப்படின்னு சொன்னா கிடைக்காது. அங்க இருக்கும், அங்க தேடுவாங்க. ஐயோ எனக்கு வேப்பிலை கிடைக்கலையே, எனக்கு ஒரு கருவேப்பிலை கிடைக்கலையே, வேப்பிலை கிடைக்கலையே, கற்றாழை கிடைக்கலையே. பட் நம்ம இங்க எல்லாமே கிடைக்குது. எல்லாமே நமக்கு கிடைக்கிறதுனால அதோடைய மகத்துவம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. சரியா, பக்கத்துல இருக்கிறதோட அருமை தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ இது எல்லாத்தையும் நாங்க நீங்க இடிச்சு இப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல, சாப்பிட மாட்டீங்க. அதனாலதான் நம்ம எல்லாத்தையும் அழகா ஒரே இதுல கொடுக்குறோம். சோ இது ஒரு மாத்திரைக்குள்ள இது இருக்க வேண்டிய அளவுல இருக்கும், மருந்தாக சரி. சரியா, கடைசியா இதுல புதினா வச்சுக்கோங்க. புதினாவுடைய நறுமணம் நமக்கு தெரியும். புதினா நம்ம ஒரு பிரியாணி செய்யும் போது, ஹெவியா ஏதாச்சும் செய்யும் போது உள்ள சேர்த்துக்கிட்டோம். ஒரு கை புதினாவை சேர்த்துக்கணும். அது டேஸ்டை என்ஹான்ஸ் பண்றதற்காக, அந்த நறுமணத்துக்காக சேர்க்கிறது ஒரு விஷயம். இன்னொன்னு எதற்காக சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க ஹெவியா பிரியாணி, நான்வெஜ் இதெல்லாம் சமைக்கும் போது வயிறு கஷ்டப்படும். உள்ள டைஜஸ்ட் பண்றதுக்கு வயிறு கஷ்டப்படும். நம்ம வயிறு கஷ்டப்படக்கூடாது. சார் ராமு சார், நீங்க உங்களோட அன்மியூட் ஆயிட்டே இருக்கு, நீங்க கொஞ்சம் அது என்னன்னு பாத்துக்கோங்க சார், சவுண்ட் வருது. நம்மளுடைய வயிறு கஷ்டப்படக்கூடாது, ஹெவியா நான் பிரியாணி போடுறேன், அதை கரெக்ட் பண்ணணுங்கிறதற்காகத்தான் நம்ம உள்ள புதினா சேர்க்கிறதே. சரியா, சோ இதுலயும் புதினா சேர்த்திருக்கிறதுக்கு காரணம் என்னது அப்படின்னு, உங்க வயிறு கொஞ்சம் ஈஸியா டைஜஸ்ட் பண்ணும். உங்க வயிறு அப்படிதாங்க இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரியா, நம்ம சாப்பிடுற விதம், நம்ம சாப்பிடுற நேரம் எல்லாமே கால்குலேட் ஆகும். எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நைட்டு சாப்பாட சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிடணும். அதே மாதிரி உங்க வயிறுக்கு ஈஸியா டைஜஸ்ட் ஆகணும்னா நம்ம எப்படி வச்சிருக்கோம்னா வயிறை ஃபுல்லா அப்படியே டம்ப் பண்ணக்கூடாது. சார் சொல்லுங்க சார், கீதா ராமு சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க. இல்ல மேடம், இல்ல மேடம், மேடம் பஸ்ல வரனால மிஸ் ஆயிடுச்சு. ஓகே சரி. சோ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயிறுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது எப்பவுமே, இன்னைக்குமே. சரியா, அது ரொம்ப கஷ்டப்படும். இதை நீங்க எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, இப்போ மிக்ஸி ஜார் நினைச்சுக்கோங்க. நீங்க அதுல சட்னியே அரைக்கிறீங்க, வேற எது அரைக்கிறீங்க, மிக்ஸி ஜாருக்குள்ள ஃபுல்லா டம்ப் பண்ணி பாருங்க. டம்ப் பண்ணிட்டு நல்லா அமுக்கி, மிக்சியை திறக்க முடியாதபடி அமுக்கிட்டு மிக்ஸி ஜாரை அப்படியே அரைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்களேன். மிக்ஸி ஒரு சொட்டு கூட அரைக்காது, திணிச்சு வச்சிருக்கும் போது. அப்ப அவ்வளோ ஷார்ப்பா இருக்கிற பிளேடு கொண்ட மிக்ஸி ஜாரே உள்ள ஃபுல்லா இருக்கிற போது அரைக்க மாட்டேங்குது. ஏன்? முக்காவாசி போட்டு அரைக்கும் போது அது நல்லா அரைக்கும். சரியா, சோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா வயிறையும் ஃபுல்லா சாப்பிடாதீங்க, அது தப்பு. அப்ப இது மாதிரி நம்ம தப்பு பண்றோம், அதை சரி பண்றதுதான் புதினா சேர்க்கிறாங்க. சாப்பிடுறது நம்ம வேகமா சாப்பிடுறோம், இல்ல வேற எதையாச்சும் நொறுக்கு தண்ணியை வச்சு சாப்பிட்டுட்டோம், ரொம்ப நீண்ட நேர இடைவேளைக்கு சாப்பிட்டுட்டோம், நிறைய சாப்பிட்டு வச்சிடறோம், ஹெவியா சாப்பிடுறோம், தேவையில்லாத சாப்பிட்டு வைக்கிறோம். இப்படி எல்லாம் பண்ண போது பிரச்சனை வரும். மனிதர்களுக்கு தான் எவ்வளவு சொன்னாலும் போய் திரும்ப பிரியாணி, சிக்கன் இதைத்தான் சாப்பிடுவாங்க. அப்ப அதை நம்ம ஹெல்த் நம்ம பார்த்துக்கிறோங்கிறதுக்காகத்தான் இல்ல புதினாவை சேர்க்கிறோம். புரியுதா? அப்புறம் இதெல்லாம் சேர்த்திருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் இவ்வளவு நன்மைகள் சொல்லிட்டேன். இது யூனிக் ஃபார்முலால உள்ள வச்சிருக்கேன். இதை நீங்க என்ன பண்ணணும், எதற்காக தான் கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இது இந்த ஒரு மாத்திரை என்னென்ன நன்மைகளை பண்ணும் அப்படின்னு சொல்றேன். இதை கவனிச்சுக்கோங்க, இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பிரச்சனைகளை பார்க்கும் நபர்களுக்கு பியூட்டி சார்ஜஸ் கொடுங்க. பிரச்சனையே இல்லாட்டினாலும் கொடுக்கலாம், பிரச்சனை வரக்கூடாதுன்னு. இந்த பிரச்சனைகள் இருக்கும் நபர்களுக்கு நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பியூட்டி சார்ஜ் எஸ்பிவை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது எல்லாம் அவங்களுக்கு 100% அவங்க உடம்புல இருந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் போகுமான்னு கேட்டீங்கன்னா எஸ், கண்டிப்பா.
சரியா? அந்த வகையில உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக செயல். அது என்னங்க ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உள் வீக்கம், உள்ள இருக்கிற வலி, இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யாராச்சும் இப்ப இருக்கிற ஒரு 34 பேரும் கவனிச்சு பாருங்க உங்க உடம்ப. ஒரு நிமிஷம் கண்ண மூடி பாருங்க. உள்ள ஏதோ ஒரு தோள்பட்டை, இடுப்பு, கால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வலி உணர்வீங்க. ஒரு எரிச்சல் இருக்கும். நமனமன்னு இருக்கும். அந்த இடத்துல வீக்கம் இருக்கலாம். இல்லாட்டி அந்த இடத்துல மட்டும் வலி இருக்கலாம். இல்லாட்டி சிலர் என்ன பண்ணுவோம்னா, இந்த வலி இதெல்லாம் கழுத்து எங்கேயோ இருக்கும். டெய்லி நைட்டு ஒரு அமிர்தாஞ்சன், டைகர் பாம் ஏதோ ஒண்ணு அப்ளை பண்ணி பண்ணி வலி ரெடியூஸ் பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க. அது உள்ள ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லுவோம். இந்த இன்ஃப்ளமேட்டரி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாள் பட சரியா? சோ உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு உள்ள இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளாக அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டேமேஜ் பண்ணும். சரியா? நம்ம அதை அப்படியே விடக்கூடாது. சோ உங்களுக்கு இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக செயல்படும். அடுத்தபடியாக இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்க வந்து கிளீன் பண்றதுனால இதுவரைக்கும் இருக்கிற உங்களுக்கு சளி, காய்ச்சல், ஜலதோஷம், இருமல், சைனஸ், வீசிங், நெஞ்சில ரொம்ப சளி வருஷக்கணக்கா ஏற்படுறது உங்களுக்கு. ரொம்ப மூக்குல இருந்து தண்ணியா வர்றது, துப்பிக்கிட்டே இருக்கிறது, டஸ்ட் அலர்ஜி, இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு வராது. சரி, அப்புறம் இத இப்ப நான் சொன்ன பிரச்சனைகள் இருக்கும் அனைவரும் நெக்ஸ்ட் ஃபேஸ் சிலருக்கு பாத்தீங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் வரும், ஒரு ஸ்டேஜ்க்கு வரும். சரியா? பட் அந்த ஸ்டேஜ் வந்துட்டு போயிடணும். கம்ப்ளீட்டா ஃபுல்லா நிரந்தரமா இருக்க யாருக்குமே இருக்கக்கூடாது. யாருக்கு ஒருத்தங்களுக்கு நீங்க நான் சொல்லும் போதே உங்களுக்கு நிறைய பேர் ஞாபகம் வரும். நீங்க ரோட்ல போகும்போது கூட ஒருத்தங்களை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மூச்சுல ஃபுல்லா பிம்பிள்ஸா இருக்கும். அப்படியே பெருசு பெருசா இருக்கும். வருஷக்கணக்கா இருக்கிறவங்களுடைய 100% அவங்க உடம்புக்குள்ள வயிறு சரியில்லைன்னு அர்த்தம். அது உங்களுக்கு ஹார்மோன்ஸ் ரிலேட்டட் பிரச்சனை இருக்கு. இது இருக்கும் போதுதான் பிம்பிள்ஸ் எல்லாம் வரும். சரி, அப்படி இதுல பெருசு பெருசா பிளிஸ்டர்ஸ் வருது. இது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க உடம்புக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம். அது எல்லாத்துக்கும் நியூட்ரிசார்ஜஸ் கொடுங்க. சரியா? சிலருக்கு பிக்மெண்டேஷன் ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னா கிளீனா இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் இருக்கணும். இல்ல எனக்கு இந்த கொசு கடிச்சு அப்படி தடுப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லாட்டி இங்க ஒரு கலரா இருக்கு, இங்க ஒரு கலரா இருக்கு. எனக்கு கொஞ்சம் அலர்ஜி இருக்கும். எனக்கு எனக்கு சோரியாசிஸ் இருக்கு. இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கு நபர்களுக்கு. நீங்க தாராளமா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாலண்டியரா அது உங்களுக்கு யாருன்னு கூட தெரியாம இருக்கலாம். சின்னப்பா பெரியப்பாவை கூட எனக்கு அது தெரியாதுங்க, பக்கத்து வீட்டுக்காரருக்கு இப்படி நான் பார்த்திருக்கேங்க அப்படின்னா அவருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, தாராளமா போய் கொடுங்க. டெய்லி ஒரு மாத்திரை, மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மாத்திரை எடுத்துக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மாத்திரையை பிதுக்கி மஞ்சள் அப்புறம் தேங்காய் எண்ணெய் எல்லாத்தையும் கலந்து, இல்லாட்டி நீங்க கல்குலைட் வச்சிருப்பீங்க இல்லையா, அது கலந்து அந்த மருந்து எந்த மாதிரி சோரியாசிஸ் எல்லாம் இருக்கோ அந்த இடத்துல கூட சொல்லுவோம். இல்லாட்டி சிலருக்கு அலர்ஜி அப்படியே ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி கருப்பு கலர்ல இருக்கும். வருஷக்கணக்கா இருக்கும். எவ்வளவோ டாக்டர்ஸ்ட பாக்குறோம். அவர்களெல்லாம் ஒரு மாத்திரை உள்ள எடுத்துக்கணும், ஒரு மாத்திரையை பிரிக்கி இது மாதிரி குழப்பி அந்த பக்கு இருக்கிற இடத்துல, அந்த சோரியாசிஸ் இருக்கிற இடத்துல அவங்களுக்கு வருஷக்கணக்கா ஆறாததுக்கு அவங்களால தீர்வு காண முடியும். சரியா? ஏன்னா நியூட்ரிசார்ஜ்குள்ள நம்ம வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நான் நிறைய போட்டோஸ் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. மக்கள் வந்து ஸ்கின் ரிலேட்டட் பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் குணமானதுக்கு அப்புறம் போட்டோ போட்டு விடுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஏபிஎஸும் கேட்டிருப்பாங்க, சார் நியூட்ரிசார்ஜ் எஸ்பை நியூட்ரிசார்ஜ் வச்சப்பா நம்ம வந்து கம்ப்ளீட்டா என்ன கொடுக்க சொல்லியிருப்போம், சரியாயிடுச்சா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா திரும்ப நம்மளுக்கு வந்து அந்த போட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சு விடுறது நான் பார்த்திருக்கேன். நீங்களும் அப்படி யாராச்சும் இருந்துச்சுன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அந்த போட்டோ எடுத்து வச்சுப்பாங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னும் ஒரு லேடி எல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய செய்யத்தன்மை சார் வந்து பேச வச்சாரு ஒரு மீட்டிங்ல. அவங்களுக்கு ஸ்கின் ரிலேட்டட் ஏதோ ஒரு பிரச்சனை.
பயங்கரமா அரைச்சுக்கிட்டே இருக்குமா. ஸ்கின் ஃபுல்லா அது ஸ்ப்ரெட் ஆகி அவங்க கிட்ட இருந்து அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து, அவங்க ஹஸ்பண்ட இருந்து குழந்தைகளுக்கு வந்து, மொத்த ஃபேமிலியும் அவங்களுக்கு சஃபர் ஆகிட்டு ஸ்கின்ல பயங்கர அரிப்பு, இச்சிங், உடம்பு ஃபுல்லா அங்கங்க இருக்கு. நிறைய டாக்டர்ஸ்ட பாக்குறாங்க, விதவிதமா டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்க. ஏன்னா மொத்த ஃபேமிலிக்கும் எதுவுமே சரியாகல. ஃபர்ஸ்ட் அந்த ஒய்ஃப் வந்து நியூட்ரிசார்ஜ் சார் சொல்லி இது மாதிரி ப்ராப்பரா எடுக்க ஆரம்பிச்சு வருஷ கணக்கா இருந்தது எல்லாம் சரியாயிடுச்சு. இன்னும் ஒருத்தவங்கன்னா ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்க்கு இது மாதிரி அவங்களுக்கு அலர்ஜி பயங்கரமா அந்த கருப்பா வந்து ஸ்கின் மாறாம ரொம்ப பணக்காரங்க. எவ்வளவோ டாக்டர்ஸுக்கு ஆயிரக்கணக்குல லட்சக்கணக்குல செலவு பண்ணி ஸ்கின் டாக்டர் மாத்தி 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 யார் என்ன சொல்லியும் கேட்கல. கடைசி நம்ம நியூட்ரிசார்ஜ் எடுத்து 2வது மாசமே அது எல்லாம் எனக்கு திர ஆரம்பிச்சு கரெக்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப தேங்க் பண்ணாங்க அப்படின்னு கேட்போம். இது மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட் ஓரியன்டட் பிம்பிள்ஸ், ரேஷஸ், சோரியாசிஸ், எக்ஸைமா, கண்ணுக்கடியில கருவளைய, முடி கொட்டுறது, டேண்ட்ரஃப் எல்லாத்துக்கும் சரியாகுங்கிறது இம்யூன் சிஸ்டம் அபாரமா கொடுக்கும். ஒரு பேஷண்ட்ஸ்க்கு நியூட்ரிசார்ஜஸ் சேர்த்து கொடுங்க, பிபி இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. அழகா உங்களுக்கு எல்லாத்துக்கும் கட்டுக்குள் வர ஆரம்பிக்கும் நியூட்ரிசார்ஜஸ். அது போக இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க ரத்தத்தை சுத்தப்படுத்தும். நம்ம உடம்புக்குள்ளயும் கிருமி இருக்கும், சரியா? சோ அது என்ன ஒரு ரத்தத்தை சுத்தப்படுத்தணுமா, எதற்காக அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க உடம்புக்குள்ள இருக்கிற ரத்தத்துல கிருமிகள் இருக்கத்தான் செய்யும், சரியா? உடம்புக்குள்ள கிருமிகள் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஈவன் நீங்க பிரஷ் சரியா பண்ணலன்னா கூட பல் வழியா கிருமிகள் உடம்புக்குள்ள போய் காட்டு மூளை வரைக்கும் போகும். கிருமிகள் இருக்கும் வயிறுக்குள்ள, சரியா? அதனாலதான் டாக்டர் சொல்றாங்க, குழந்தைகளுக்கு எல்லாம் 1 வயசுக்கு மேலே நம்ம டாக்டர் எடுத்துட்டு ஏதாச்சும் போய் சொல்லும் போது பூச்சிக்கடி இது மாத்திரை கொடுத்தீங்களா மருந்து அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கூல்ல வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடுறாங்க, பெரியவங்களுமே சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் அந்த உடம்புக்குள்ள இருக்கிற உங்களுக்கு பிளட் பியூரிஃபிகேஷன் நடக்கணும். சுத்தமா இல்லாட்டி என்னங்க பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கிருமிகள், அந்த டாக்ஸின் இது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு டேமேஜையா ஒவ்வொரு ஆர்கன்ஸையா டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சு. உள்ள இருக்கிற கிருமிகளுக்கு அவ்வளோ சக்தி உங்களுடைய பிரெயினுக்கு போய் ஹார்ட்டுக்கு போய் உள்ள இருக்கிற அந்த ஆர்கன்ஸ்க்கு எல்லாம் போய் ரீச் ஆயிருக்கிறதுனால கிருமிகள் எல்லாம் கொண்டு வச்சிருக்கணும். நியூட்ரிசார்ஜஸ் பியூரிஃபை ஆகும். கேஸ் ரிலேட்டட் பிரச்சனை உங்களுக்கு வராம, கேஸ் ரிலேட்டட் பிரச்சனை எப்பவுமே சிலருக்கு வந்து கேஸோட இருக்கும். அதெல்லாம் எந்த என்னைக்காச்சும் ஐயோ நான் வெளியில சமையல் சாப்பிட்டேன் அனையாவே உடம்புல கேஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் நான் அப்படியே ரிலீஸ் ஆச்சு, அதுதான் இருக்கு. எப்பவுமே கேஸ் இருக்கு, எனக்கு தும்முன்னு இருக்கு, வயிறு கேஸ் ஒரு மாதிரி என்ன சொல்றேன் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி சொல்றோம், சரியா? சோ அப்போ இது எதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு கேட்டீங்க, ஜாயின்ஸ், போன்ஸ். சோ நம்ம ஜாயின்ஸ் பிரச்சனை, போன்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் நியூட்ரிசார்ஜஸ் சரியா? அப்ப இனிமே நான் சொல்ல போறது எல்லாமே செலக்டிவ்ஸ். நீங்க யாரை பார்க்கணும், எப்படி பார்க்கணும் சொல்றேன். நியூட்ரிசார்ஜஸ் நீங்க வந்து நேச்சுரல் எலிமெண்ட்ஸ், அதாவது நாங்க இயற்கையை தாங்க நம்ம இயற்கை தான் ஃபுல்லா அப்படின்னு சொல்றாங்க, அவங்களுக்கு கொடுக்கும். அவங்க ஈஸியா வாங்குவாங்க. சளி, காய்ச்சல், ஜலதோஷம், இருமல், தலைவலி, கை கால் வலி ஏதோ ஒண்ணு உடம்புக்கு அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருக்கு, ஏன்னே தெரியல, அவங்களுக்கு கொடுக்கும், சரியா? நெக்ஸ்ட் ஸ்கின் ரிலேட்டட் பிரச்சனை, பிம்பிள்ஸ், சோரியாசிஸ், எக்ஸேமா, பிளிஸ்டர்ஸ், கண்ணுக்கடியில கருவளைய எல்லாருக்கும் கொடுக்கும். ரெகுலரா யார் ஒருத்தவங்க மேக்கப் போடுறாங்களோ சொல்லி கொடுங்க, நீங்க 1,00,000க்கு மேக்கப் கிரீம் வாங்கி தடவுனாலும் அதுக்குள்ள கெமிக்கல் தான். ஒரு மூலிகைகளை வச்சது ஆயுர்வேதிக்குது அப்படின்னு சொன்னாலும் அதுக்குள்ள உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கெமிக்கலா கலந்துருப்பாங்க, இல்லாட்டி கெட்டு போயிருங்க. புரியுதா உங்களுக்கு? எந்த கிரீம் எது வாங்கினாலும் அதுக்குள்ள கெமிக்கல். ஒரு லிப்ஸ்டிக் வருது, அதெல்லாம் தயாரிக்கிற முறை இதெல்லாம் பார்த்தோம்னா இப்ப கொஞ்சம் குவைட் பாப்புலர் ஐஸ்கிரீம் பண்றது, லிப்ஸ்டிக் பண்றது, டேரக்டா பண்றத காட்டுறாங்க. பயமா இருக்கு, என்னப்பா இவ்வளோ இதா பண்றீங்கிற மாதிரி இருக்கு. அதுக்குள்ள எந்த வகையிலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கருத்து இருக்கிற மாதிரியே இல்லை.
அந்த கெமிக்கலை நீங்க ரெகுலரா யூஸ் பண்றோங்கிற போது பட் யூஸ் பண்ணத்தான் செய்யணும். ஏன்னா நான் என்னுடைய ப்ரொஃபஷன் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒரு ஏர் ஹோஸ்டஸ், நான் ஒரு ரிசர்ச்னிஸ்ட், நான் வந்து ஒரு டீச்சர், நான் ஒரு ஐடி வேலை பாக்குறேன். நான் அப்படியே சும்மா வெறும் லைட்டா பவுடர் தேய்ச்சிட்டு மஞ்சளை தேய்ச்சிட்டு என்னுடைய வேலைக்கு போக முடியாது. நான் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிருக்கேன், லிப்ஸ்டிக் போட்டோம், ஐக்கு மேக்கப் போட்டோம், அந்த மாதிரிதான் நிறைய பேர் சொல்றோம். அப்படிதான் நான் போகணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, புரியுது. பட் நீங்க அப்படி போகிற போது டெய்லி போடுறீங்க, அது உங்களுடைய ஸ்கின் போர்ஸ் வந்து கிளாக் பண்ணிடும், மூடிடும். அவங்க கிட்ட என்ன சொல்லணும்? ஓகே போங்க, சூப்பர், ஒரு நியூட்ரிஷன். இன்னொரு மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளேட்ல வச்சு பிதுக்கி எடுத்து லைட்டா அதுல ஹெல்த் ஆயில் கலந்து நீங்க வேலைக்கு போயிட்டு வந்தோம் சுத்தமான தண்ணியில கழுவிட்டு இதையும் நீங்க நல்லா அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் அப்படியே காய ஃபேஸ கிளீன் பண்ணிடுங்க. டீப் கிளென்ஸ் பண்றோம். அதாவது உள்ள இருக்கிற கெமிக்கலை மேல தங்க விடாம அந்த உள்ள இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையும் அந்த உடம்பு என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து கொடுக்கறதற்காக செய்வேன். ரெகுலரா மேக்கப் போடுற பெண்களுக்கு 100% சொல்லி கொடுங்க. ஏன்னா ஹீரோயின்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க போடுற கிரீம்ஸ் எல்லாம் லட்சக்கணக்கில் தானே இருக்கும். அவங்களே நம்ம யாரும் மேக்கப் போடாம பார்க்கவே என்ன ஒரு மாதிரி சீக்கிரமே வயதான முதிர்ந்த தோற்றத்தை கொடுக்கும். அவங்களுக்கே அப்படின்னா அப்படி நார்மல் பீப்புள் வாங்கி போடுற கிரீம்ஸ் எல்லாம் சீக்கிரமே உங்களுக்கு ரொம்ப ஒரு ஏஜான ஒரு தோற்றத்தை கொடுக்குற மாதிரி கொடுக்கும். அதனால நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ், சித்தா, இன்னும் உங்களுக்கு அவங்க வந்து இது அது போக அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி சொல்றவங்க கிட்ட நீங்க என்ன பண்ணணும்னா போய் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தனியா டைம் கிடைக்கிறது பேசுங்க. இது எதற்காகங்கன்னு கேட்டீங்கன்னா பல்கா விற்கணும். நியூட்ரி சார்ஜ் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பல்கா விற்கிறதற்கு ஈஸியா இருக்கும். அவங்க உங்களுக்கு அடியில ஒரு ஐடி போடுறதற்கு 100% சான்சஸ் இருக்கு. சரியா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயுர்வேதிக் டாக்டர் சித்தா, யுனானி இது மாதிரி நியூட்ரிஷன் சென்டர் வச்சிருக்காங்க. என்ன கொடுக்கணும்? ஆயுர்வேதம் சம்பந்தப்பட்டதுதான் கொடுத்து அனுப்பணும். சரியா? அந்த டாக்டர்ஸ் கிட்ட நீங்க போகும்போது ஏதோ சார் எனக்கு வயிறெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, இந்த தம்பி இல்ல அடிக்கடி எனக்கு உமட்டல் இருக்கிற மாதிரி இருக்கு, இப்படி ஏதோ ஒரு பிரச்சனையை சொல்றீங்க. அந்த ஆயுர்வேதிக் டாக்டர் அதுக்கு ஏத்தபடி ஆயுர்வேதத்துல இருக்கிற மெடிசினை கொடுக்கும். ஏதோ ஒரு ஆயுர்வேதிக் மெடிசினை கொடுக்கறதுக்கு நம்ம நியூட்ரிஷன் எக்ஸ்பிளைன் கொடுக்கலாம்ல. இதுவும் ஆயுர்வேதிக் தானே, இது ஹெர்பல் தானே. சோ நீங்க அந்த டாக்டர்கிட்ட போய் பேசி சார் இதுக்குள்ள இவ்வளவு இருக்கு, இந்த ரேஷியோல இருக்கு, இவ்வளவு அட்டகாசமான நன்மைகளை இருக்கு, இதை நீங்க இருக்கும் பட்சத்தில் 100% நீங்க கொடுக்கறத விட இது 100% நல்ல ஒரு ரிசல்ட் ஓரியன்ட் பேஷண்ட்ஸ்க்கு குணமாகுது. அது போக இதுக்குள்ள நீங்க ஒரு ப்ராடக்ட்ஸை வித்தீங்கன்னா இவ்வளவு ப்ராஃபிட். நீங்க வேற ப்ராடக்ட் அவங்க ஏதோ ஒண்ணு கொடுக்குறாங்க, அது கொடுக்கறதுனால அந்த டாக்டருக்கு ஒரு சைட்ல வந்து ருபீஸ் இருக்கிற மாதிரி வராது. பட் நம்ம இதை கொடுக்கும்போது வருமே. அது போக இது 100% ரிசல்ட் அப்படிங்கிறதுனால டாக்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம நியூட்ரிசார்ஜ் எடுத்துட்டு போய் சொல்லி உடனே அவர் வந்து ஒரு 10 பேருக்கு கொடுத்தாருன்னு நினைச்சுக்கோங்களேன், உடனே நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். நம்ம இதுக்குள்ள ஈஸியா வர்றதற்கு வந்து இன்னும் அடுத்த ஒவ்வொரு நியூட்ரிசார்ஜ் பொருட்களா வாங்குறதற்கு நியூட்ரிசார்ஜ் ஒரு நல்ல ஒரு என்ட்ரியா இருக்கும். ப்ளீஸ் கோ ஃபார் இட், ட்ரை பண்ணுங்க. பியூட்டி பார்லர்கிட்ட போய் கேளுங்க. ஏன்னா பியூட்டி பார்லர் கிட்ட வர்றவங்க இந்த ஃபேஸ் ரெட் பிரச்சனை இருக்கிறவங்க பியூட்டி பார்லர்ல போய் கேட்பாங்க. சரியா? அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியில தான் ஹீல் பண்றதுக்கு சொல்லுவாங்க. ஓகே நம்ம இந்த ஃபேஷியல் பண்ணுவோம், இது பண்ணுவோம், அது பண்ணுவோம். பட் உள்ள இருந்துல குணமாக்கணும். சரியா? அதை நம்ம சொன்னோம்னா பியூட்டி பார்லர் ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. டாக்டர்ஸ் இவங்களுக்கு எல்லாம் நம்ம ரொம்ப சொல்லி புரிய வைக்கிறதால நம்ம சொல்ல வேண்டிய விதத்துல சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரியும். பியூட்டிஷியன் தான் போய் சொல்லுங்க, உள்ள இருந்து சரி பண்ணணும்ல மேம் பிரச்சனைய. அப்ப உள்ள இருந்து அந்த வயிறு இதை சரி பண்ணாதானே வெளியில பிம்பிள்ஸ் வராது. அதற்காக தான் நியூட்ரிசார்ஜ். அது போக இதுக்கு ஒரு டப்பாக்கு எவ்வளவு உங்களுக்கு ப்ராஃபிட் நிற்குங்கிற மாதிரி சொல்லுங்க. அவங்கள உங்களுக்கு கீழே ஐடி போடுறதற்கும் சொல்லுங்க. தனியா இதுல இருந்து நீங்க நியூட்ரிசார்ஜ் மட்டும் சொல்றேன், இன்னும் மார்சியம் இதெல்லாம் சேர்த்தா எவ்வளவு பிபின்னு வரும் உங்களுக்கு தெரியும். நியூட்ரிசார்ஜ் மட்டுமே எடுத்து நீங்க உங்களுக்கு வர நபருக்கு மாதிரி ஒருத்தங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் கொடுத்தேன், ஒருத்தங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் நியூட்ரிசார்ஜ் கொடுத்தேன், இப்படி எல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சைடா உங்களுக்கு 50,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் எதுவுமே பண்ணாம வேற எங்கேயுமே போகாம
இருந்த இடத்துல இருந்து உங்க பிசினஸ பாத்துக்கிட்டே உங்களுக்கு சைடா நீங்க ஒரு 60,000 1,00,000 வர்றதற்கு நியூட்ரி சார்ஜ் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி பியூட்டி பார்லர்ஸ். அது போக நிறையாச்சும் ஒருத்தவங்கள இம்யூன் சிஸ்டம் அவங்களுக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுங்க நோய் பிரேஷன் எல்லாருக்கும் கொடுங்க. ஏன்னா இது நம்மளுக்கு நோய்களே வரவிடாம தடுக்கும். சரியா? இது ஒரு அற்புதமான உங்களுக்கு நோய் தீர்ப்பு மருந்தாக இருக்கு. நோய்கள் வரவிடாமே தடுக்கிறதா பெஸ்ட் எல்லாரும். இது உங்களுக்கு இமீடியட் ரிசல்ட் கிடைக்கும். சரியா? இப்ப நான் சோரியாசிஸ்க்காக போடுறேன்னா உடனே ரிசல்ட் கிடைக்கும். அதனாலதான் சொல்றோம் சைட் எஃபெக்ட் கிடையவே கிடையாது. இதுல சேர்த்துக்க ஃபார்முலா அந்த அளவு ரொம்ப ரொம்ப சரியா? இத மதிய உணவுக்கு பின் 1 டம்ளர் தண்ணியில ஒரு மாத்திரை எடுத்துக்கோங்க. நியூட்ரிசார்ஜ் சைட் எஃபெக்ட் கிடையவே கிடையாது. பட் தண்ணீர் நிறைய குடிக்க சொல்ல வேண்டும். சரியா? இத ஒரு 18 இல்லாட்டி நீங்க ஒரு 14 வயதுக்கு மேல இருந்து கூட நம்ம என்ன பண்ணலாம்னா கொடுக்கலாம். ஒரு நிமிஷம் நான் நியூட்ரிசார்ஜ் வந்து வயது வந்து 14 18 அப்படிங்கிற ஒரு நிமிஷம் வந்து சொல்லிடுறேன். வெயிட் பண்ணுங்க. இதோடைய விலை வந்து 510 ரூபாய். இது ஒரு கேப்சூல் உங்களுக்கு போதுமானது. ஒரு சிலருக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கும். அவர்களுக்கு மட்டும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 கேப்சூல் எடுக்க சொல்லுங்க. 18 வயதிற்கு மேல் 18 வயதிற்கு மேல் அனைவருக்கும் கொடுங்க. 550 ரூபாய் இதோடைய விலை. இதனால உங்களுக்கு 30 கேப்சூல்ஸ் உள்ள இருக்கும். இத வேற யாருக்காச்சும் கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ். பிரெக்னன்ட் லேடிஸ், பாலூட்டும் தாய்மார்கள், கப்பிள்ஸ் வந்து அவங்க ஃபேமிலிக்கு ட்ரை பண்ணிட்டு பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவர்களுக்கு கொடுக்கும். மித்தபடி இது அனைவருக்கும் கொடுக்கலாம். இதே மாதிரி வேற நிறைய இருக்கு. பட் நம்மள மாதிரி இந்த 5 மூலிகைகளை வச்சு ஏதாச்சும் நியூட்ரிலைட் ஹெர்பாலிக் ஃபேமிலியில இருக்கா அப்படின்னு பாத்துட்டேன். தனியா பிளாக்ஸீட் இருக்கு, தனியா துளசி இருக்கு, தனியா வேம்பு, அலோவேரா எல்லாம் தனித்தனியா வச்சிருக்காங்க. நம்ம சேர்த்து வச்சுக்கிறது நம்ம தான் சோ சேர்த்து வச்சுக்கிறத நீங்க கொடுக்கறதற்கு யோசிக்கவே வேண்டாம். சோ இதுதான் நியூட்ரிசார்ஜ் எஸ்பை. ப்ளீஸ் மேட்ரிக்ஸ் கேக்குதா?